சொல்லப்பட்டது போல वहां की जैसे 19-20 में लिखा है, இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை பெற்று சீசர்கள் புறப்பட்டு சென்றபோது यीशु मसीह की आज्ञा प्राप्त कर जब चेलों ने रवाना हुआ, கர்த்தர் அவர்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து तब परमेश्वर ने उनके द्वारा चिन्ह और चमत्कार की, அவர்கள் மூலமாக அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். और उनके द्वारा परमेश्वर ने अपने वचन को पूरा किया. சீசர்கள் கடந்து சென்றார்கள். चेले निकल कर गए. கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். तब परमेश्वर ने बड़े बड़े कामों को किया. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் அற்புதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेरितों के काम 3 अध्याय में 1-2 चमत्कार लिखी गई है. ஏறக்குறைய 40 வயதுக்கு மேற்பட்ட ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன் எழுந்து நடந்தான். और जो व्यक्ति जन्म से लंगड़े होकर जन्म लिया, उसकी चंगाई वहां पर हुई. இதே போல புறப்பட்டு வந்த வட இந்தியாவுக்கு வந்த ஒவ்வொரு ஊழியர் மூலமாகவும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து வருகிறார். इसी प्रकार यहाँ से जितने भी धर्म प्रचारक जो उत्तर भारत के लिए रवाना हुआ, उनके द्वारा परमेश्वर चिन्ह और चमत्कार कर रहा है. இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், इस समय में आपसे इन बातों को साझा करना चाहता हूं कि எங்கிருந்து இன்னும் எத்தனையோ பட்டணங்கள், கிராமங்கள், எத்தனையோ மாநிலங்கள் இதே போல ஊழியர்கள் இல்லாமல் அந்த வறண்ட நிலமாக காணப்படுகிறது. आपको पता है आज तक अब तक बहुत सारे ऐसे प्रांत पड़ा है, बहुत सारे ऐसे गांव पड़े हैं, बहुत सारे ऐसे शहर पड़ा है जहां पर सेवक नहीं मिले, बल्कि लोग सुमसाम अवस्था में पड़े हैं. அந்த இடத்திற்கு கடந்து செல்ல ஊழியர்கள் வேண்டும். बल्कि ऐसे स्थानों में जाने के लिए लोगों की आवश्यकता है. அப்படி கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாய் கிரியை செய்வார். ऐसे स्थानों के लिए जब आप रवाना होंगे, तब परमेश्वर सचमुच आपके द्वारा कार्य करेगा. கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படும். तब यहोवा के प्रचंड काम प्रकट होंगे. இன்னும் अनेகர் அந்த இடத்திலே கடந்து செல்ல வேண்டும். इसलिए और भी बहुत सारों की जरूरत है जो वहां पर रवाना होना है. விசேஷமாக வாலிபர்கள் எழும்ப வேண்டும். खास तौर पे निवेदन करता हूं कि जवान खड़े हो जाएं, கர்த்தருடைய நாமம் அந்த இடத்திலே இன்னும் மகிமைப்பட வேண்டியது உள்ளது. ताकि यहोवा की नाम की महिमा उन स्थानों में होना बाकी है. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 75 மாவட்டங்கள் இருக்கிறது. आपको पता है सिर्फ उत्तर प्रदेश में 75 जिला है. நம்முடைய கடந்து சென்ற ஊழியர்கள் ஆங்காங்கிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். और हमारे तरफ से भेजे गए सेवक लोग यहाँ वहाँ विभिन्न स्थानों में सेवा कर रहे हैं. பிரியமானவர்களே, நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்ன என்று இங்கே மற்ற ஊழியர்கள், அருமையான ஊழியர்கள் சாட்சி சொன்னதை கேட்டோம். हे प्रियो, हमने गवाही के जरिए सुना कि जब हम परमेश्वर के नाम के खातिर रवाना होते या निकल पड़ते, तब परमेश्वर ने कैसे अद्भुत काम हमारे लोगों के द्वारा किया है. இன்னும் अनेक ஊழியர் இந்த இடத்திலிருந்து எழும்ப வேண்டும். इसलिए मैं आशा करता हूं कि बहुत सारे सेवक इस स्थान से खड़ा किए जाएं. அதோடு கூட எந்த நோக்கத்தோடு கடந்து சென்றோமோ, और जिस मकसद के साथ हमने रवाना हुए, அதிலே ஒன்று வட இந்தியாவில் செல்லுகிற இடத்தில் अनेक ஊழியரை எழுப்ப வேண்டும். उनमें से एक उत्तर भारत में और बहुत सारे सेवकों का नियुक्ति होना है. ஆமென். கர்த்தர் அந்த ஒரு திட்டத்தையும் வட இந்தியாவிலே அங்கே நிறைவேற்றி கொண்டு வருகிறார். और परमेश्वर ने उन मकसदों में से एक योजना को अब उत्तर भारत में निभा रहा है. இன்னும் அதிகமாக அவர்களை எழும்ப கர்த்தர் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். इसलिए आप प्रार्थना करना है कि और भी परमेश्वर बहुत सारों को खड़ा करें. பிரியமானவர்களே, இரண்டாவது நான் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், हे प्रियो, दूसरी बात मैं कहना चाहता हूं कि உங்களுடைய ஜெபம் அங்கே அதிகமாக தேவைப்படுகிறது. आपके प्रार्थना उन इलाकों के लिए बहुत सारी अनिवार्य है. ஊழியம் அதாவது ஜெபம் இல்லை என்றால் வட இந்திய ஊழியம் இல்லை. यानी प्रार्थना बगैर उत्तर भारत का सेवकाई शून्य है. ஜெபிக்காமல் விட்டால் ஊழியம் இல்லாமல் போய்விடும். अगर हम प्रार्थना नहीं करेंगे तो प्रार्थना ठप जाएगा. ஏனென்று சொன்னால் வட இந்திய ஊழியர்கள் அரசாங்கத்தினாலும் மந்திரவாதிகளினாலும் இன்னும் பலவித சுவிசேஷ எதிர்ப்பாளர்களினாலும் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. क्योंकि आप जानते हो हमारे उत्तर भारत के सेवक सरकार के जरिए और हमारे जो सांप्रदायिक ताकत के जरिए और कई ताकत तांत्रिक ताकत के जरिए उन पर प्रभाव पड़ रहा है, उन पर उसकी असर हो रही है. இதன் மூலமாக अनेक ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். और जिसके जरिए हमारे बहुत सारे सेवक प्रभावित हैं. अनेक நம்முடைய ஸ்தாபனம் அல்லாத மற்ற अनेक ஊழியங்களுடைய சபைகள் பூட்டப்பட்டு விட்டது. ना सिर्फ
हमारी कलीसिया बल्कि बहुत सारे विभिन्न संस्थाओं की कलीसिया को ठप करा दिया गया। உண்மையை சொல்கிற அநேக ஊழியர்கள் ஊழியத்தை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு கடந்து சென்று விட்டார்கள். हकीकत कहता हूँ बहुत सारे सेवकों ने अपना सेवा छोड़कर अपने कामों में जुट गए அநேக ஊழியர்கள் தங்களுடைய சொந்த இடத்திற்கு சென்று விட்டார்கள். और बहुत सारे सेवक अपने सेवा छोड़कर अपने घर वापसी कर लिया। ஆனால் கர்த்தருடைய நம்முடைய ஊழியங்களை ஆலயங்களை இன்றே திறந்து வைத்திருக்கிறார். परंतु परमेश्वर ने हमारी सेवकाई के लिए अब तक मार्ग खुला रखा है ஊழியங்களை தந்து கொண்டிருக்கிறார். और लगातार हमारे लिए सेवकाई प्रदान कर रहे हैं, ஆத்துமாக்களை தந்து கொண்டிருக்கிறார். लगातार हमारे लिए प्राणों को दे रहा है। ஒரு பக்கம் நெருக்கம் இருந்தாலும் जी हाँ, एक बाजू में संकट जरूर है ஆனாலும் ஆத்துமாக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். परंतु दूसरे तरफ परमेश्वर हमें प्राणों को दे रहा है। அவர்கள் நினைக்கிறார்கள் वे सोचते हैं இவர்கள் தான் சுவிசேஷத்தை பரப்புகிறார்கள், कि यही लोग हैं जो सुसमाचार का प्रचार करते हैं வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது, और इनके लिए विदेश का धन मिलता है, வெளிநாட்டு பணத்தை நிறுத்தி விட்டார்கள். इसलिए विदेश का धन पर रोक लगा दिया गया। பின்பு பார்த்தார்கள் இன்னும் ஊழியம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. लेकिन बावजूद सेवकाई का विकास हो रही है। சட்டம் போட்டார்கள், उन्होंने कानून पारित किया, ஊழியம் நின்றுவிடும் என்று நினைத்தார்கள். उन्होंने सोचा इसके बाद सेवा ठप हो जाएगी, ஆனால் அவர்கள் நினைத்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம், लेकिन उन्होंने सोचा सेवा तो ये लोग कर रहे हैं, ஆனா ஊழியத்தை செய்கிறவர் தேவ ஆவியானவர். लेकिन आपको पता सेवा करवाने वाला परमेश्वर का आत्मा அவர் எங்களை கொண்டு ஊழியம் செய்து வருகிறார். वो हमारे जरिए सेवकाई को निभा रहा है। விதைக்கப்படுகிற ஒரு விதைகளும் நாசமாக போகாது. जी हाँ, बोया हुआ बी में से एक भी बी व्यर्थ नहीं அது जाएगी, கர்த்தருடைய வசனம். क्योंकि ये जो है बी परमेश्वर का वचन है। வளரும், இன்னும் வளர்ந்து கொண்டே கனி கொடுக்கும். जी हाँ, वे जरूर बढ़ेंगे और भी बढ़कर फलदायक ஆனால் बनेंगे। ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், लेकिन एक बात कहता हूँ, நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். आप इन बातों के लिए प्रार्थना जरूर करिए, உங்கள் ஜெபங்களை விட்டு விடாதீர்கள். आप अपने प्रार्थना ना छोड़ें। உங்கள் ஜெபங்களினால் உண்டான பலன் இன்னும் அதிகமாக பெருகும். आपके प्रार्थना का प्रतिफल और हमें बहुतायत से मिलना है। அதாவது அப்போஸ்தலர்களுடைய 12ஆம் அதிகாரத்திலே प्रेरितों के काम की 12वां अध्याय में அங்கே ஒரு ஊக்கமான சபையாருடைய ஜெபத்தை பற்றி பார்க்கிறோம். वहां पर कलीसिया का एक गिड़गिड़ाने की प्रार्थना के विषय पर हम देखते हैं। ஏரோது ராஜாவினாலே துன்பங்கள் உண்டானது, और येरोद राजा के मन में एक योजना आया அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். और जिसके तहत उन्होंने मसीहों को सताया। இந்த நாட்களும் நாட்டை ஆளுகிற அந்த இடத்தில் உள்ளவர்களாலே துன்பங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. जी हाँ, आज के वर्तमान के समय पर भी हमारे देश के शासकों के जरिए परमेश्वर के लोगों का सतावा बढ़ गया। விசேஷமாக வட இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த அவர்களுக்கு துன்பம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. खास तौर पे वर्तमान के समय पर उत्तर भारत में सेवा करने के विरोध में बहुत सी संकट जमा चुका है। யாக்கோபு பரிசுத்த அப்போஸ்தலனாய் யாக்கோபு பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டார். संत याकूब प्रेरित का खून तलवार चलाकर की गई। யூதர்களுக்கு பிரியமாய் இருக்கிற பேதுருவையும் பிடித்தார்கள். और पतरस जो यहूदियों का प्रिय माना जाता था उसे भी धर लिया। அவரை சிறைச்சாலையில் போட்டார்கள். अब उसे धर कर बंदीगृह में डाला गया। ஏனென்று சொன்னால் அதன் பிறகு பண்டிகைக்கு பிறகு அவர்களை கொண்டு வந்து சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் விருப்பப்படி செய்ய நினைத்தார்கள். अब उनकी योजना थी, योजना के तहत त्योहार समाप्त होने के बाद बंदीगृह से उसे बाहर लाए और बाहर लाकर जो कोई उसके साथ करना चाहे उसे करने का ठान लिया चुका था। ஆனால் அவர்களுக்காக அந்த பேதுருவுக்காக ஒரு கூட்ட சபையார் அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். परंतु आपको पता है उनके लिए अर्थात पतरस के लिए कलीसिया मिलकर प्रार्थना कर रही थी। ஊக்கமான ஜெபம், यानी गिड़गिड़ाकर प्रार्थना, வல்லமை உள்ள ஜெபம், यानी एक शक्तिशाली प्रार्थना। பேதுரு இருந்த சிறைச்சாலையிலே வல்லமையாக கிரியை செய்தது. उनकी प्रार्थना के जरिए पतरस जिस बंदीगृह में बंद था उस बंदीगृह में परमेश्वर की कार्रवाई हुई। பேதுரு போடப்பட்டிருந்த சிறையிலே அந்த இருளான பகுதியில் ஒரு வெளிச்சம் வந்தது. पतरस को जिस बंदीगृह में रखा था जहां पर पूरा अंधकार था वहां पर एक उजाला गई। அவர்கள் ஜெபித்தார்கள். தேவ தூதனை அந்த இடத்திலே கொண்டு
வந்தது. जब उन्होंने प्रार्थना किया, उनके प्रार्थना के जरिए स्वर्ग दूत उस बंदी गृह में गया. உங்களுடைய ஜெபங்களினாலே இருண்ட இடங்கள்ல வட இந்தியாவிலே வெளிச்சம் வருகிறது. जी हाँ, आपके प्रार्थना के जरिए उत्तर भारत के अंधकार समाये हुए स्थान में परमेश्वर का उजाला प्रकट होता இருளில் है. இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள். और अंधकार में बसे हुए लोग बड़ी उजाला को देखते हैं. ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ताकि उस उजाला में आने वाले लोग आनंदित होते हैं. சபைக்கு வருகிறார்கள். कलीसिया में आते हैं சாட்சிகள் और சொல்லுகிறார்கள். गवाही साझा करते हैं. இப்படி இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சபையாரை போல உங்களுடைய ஜெபமின் அதிகமாக வேண்டும். इस प्रकार अंधकार में पड़े लोगों के लिए अगर बड़ा उजाला मिलना है तो उन लोगों के समान आपकी प्रार्थना भी बहुत ही अनिवार्य है. குழுக்களாக சபைகளாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். आप एक एक वर्ग बनकर एक एक दल बनकर प्रार्थना करना வட है. இந்திய ஊழியர்களை நினைத்து அதிகமாக ஜெபிக்க வேண்டும். खास तौर पे उत्तर भारत के सेवकों को स्मरण करके आप प्रार्थना कीजिए. இருண்ட பகுதியில் இருந்து இருண்ட கட்டுகளில் இருந்து அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியா இந்த ஊழியர்கள் செயல்பட உங்களுடைய ஜெபம் தேவை. आप अपने उत्तर भारत के सेवकों के लिए गिड़गिड़ाकर इसलिए प्रार्थना करना है ताकि जो लोग अंधकार में पड़े उनके लिए बहुत बड़ी उछाला होवे. சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். कलीसिया गिड़गिड़ाकर प्रार्थना की. ஆனால் கர்த்தருடைய தூதன் அங்க அறையிலே வந்து நின்றார். तब परमेश्वर का स्वर्गदूत आकर उस कमरे में प्रवेश किया. அங்கே வெளிச்சம் உதித்தது. यानी परमेश्वर का ज्योति वहां पर चमकने लगी. அவன் ராவிலே தட்டி அவனை எழுப்பினான். तब उसने उसे तप-तपाकर उसे जगाया. அவன் நெருக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள் और वहां के रखा हुआ सेवक உங்கள் ஜெபங்களினாலே தட்டி எழுப்பப்படுவார்கள். और जितने भी उत्तर भारत के हमारे सेवक है आपके प्रार्थना के जरिए आप उन्हें उकसाइए. அவர்கள் எழுந்து ஊழியம் செய்ய வேண்டும் எழுந்து செல்வார்கள். और ताकि वे हियाव हासिल कर वे जाकर के सेवा करें. பிரியமானவர்களே अनेक கட்டுகள் अनेक இருப்புகள் அவர்களை சோர்வடைய செய்யலாம். हे प्रियो बहुत सारे बंधन बहुत सारे विरुद्ध शक्ति क्यों ना उन्हें निराश कर दे. ஆனால் உங்களுடைய ஜெபம் அவர்களை தட்டி எழுப்பும். परंतु आपके प्रार्थना उन्हें उत्साहित करेगा. அவர்களை உற்சாகப்படுத்தும். उन्हें हिम्मत और हियाव देगी. அவரை எழுப்பியது மட்டுமல்ல न केवल उन्हें जगाएगा அவர் சீக்கிரமாய் எழுந்து என்று எழுப்பினான். परंतु उसने ये कहकर उसे जगाया कि जल्द से जल्द उठ जा. அப்படியே அவனுடைய சங்கிலிகள் கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தது. और जैसे उसने जगाया तब उसकी साकलियां और उसके बंधन सारे टूट गए. கட்டப்பட்டிருந்த எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து விழுந்தது. और सारे बंधन सारी बंदिश खुल गए. உங்கள் ஜெபங்களினாலே உங்கள் ஜனங்களுடைய கட்டுகள் விழுந்து விழுகிறது, அறுக்கப்படுகிறது. जी हाँ, आपके प्रार्थना के जरिए वहां के लोगों के बंधन उनकी बंदिश टूटना है. உங்களுடைய ஜெபம் இல்லை என்று சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லை. अगर आप प्रार्थना नहीं करेंगे तो वहां पर कुछ संभव नहीं. அந்த ஜெபத்தின் வல்லமை சங்கிலி கட்டுகளை அறுக்கும்படியாய் செய்தது. जी हाँ, प्रार्थना इतनी ताकतवर है कि उनके बंधनों को खोल डाला. வட இந்தியாவில் வல்லமையின் சாத்தானி வல்லமையின் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் உங்களுடைய ஜெபங்களினாலே அறுபடுகிறது. उत्तर भारत में शैतान ने जो साकली से बांध कर रखा है, जो शैतान की बंदिश है, आपके प्रार्थना से वो सारी बंदिश टूट जाएंगे. இங்கே வந்து சாட்சி சொல்கிறாள் நாங்கள் ஜெபித்தோம் விடுதலை கிடைத்தது என்று. इन्होंने गवाही दिया कि हमने प्रार्थना की वहां लोगों को छुटकारा मिला. அங்கே உள்ள ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் அந்த ஜெபம் மட்டுமல்ல, உங்களுடைய ஜெபத்தின் வல்லமை அவர்கள் மூலமாய் கிரியை செய்கிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. आपको पता है इन्होंने जैसे गवाही दी कि लोग आजाद होते हैं, लोग छुटकारा पाते, ना सिर्फ इनके प्रार्थना के जरिए बल्कि आपके प्रार्थना के कारण वहां पर परमेश्वर का सामर्थ उतरता है और बंधन सारे टूटते हैं. அங்கே மெய்யான ஒளி வருகிறது. वहां पर सच्चा ज्योति उगती है. ஒளியின் தேவனாய கர்த்தரை காண்கிறார்கள். ज्योतिमय परमेश्वर को लोग देखते हैं. பாருங்கள், அதன் பிறகு ஜெபத்தினால் நடந்த காரியம் இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். और भी एक बात बोलकर मैं समाप्त करना चाहूंगा जो प्रार्थना के द्वारा हुआ. அதன் பிறகு தூதன் சொல்கிறான், வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா. वहां पर स्वर्गदूत ने कहा, ए भाई तू अपना कपड़ा पहन ले और मेरे पीछे हो ले. பாருங்கள், ஜெபத்தினாலே அங்கே வழி நடத்தப்படுகிற ஊழியர். देखिए वहां पर सेवक का मार्गदर्शन मिलता है. இருண்ட இடத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிற ஊழியர்களுக்கு सेवक आप जो सोच रहे कि मैं अंधकार में हूं,
ஆனால் உங்களுடைய ஜெபம் அவர்களை தட்டி எழுப்புறது மட்டுமல்ல, அவர்களை வழிநடத்தி செல்கிறது. परंतु आपको पता है आपकी प्रार्थना ना केवल उन्हें जगाता बल्कि उनका मार्गदर्शन भी करवाता है। அநேக ஊழியர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் கடந்து சென்றாலும் உங்களுடைய ஜெபங்களினாலே அவர்கள் விடுவிக்கப்பட்டு முன் செல்கிறார்கள். बहुत सारे सेवक क्यों ना बंदी अवस्था में क्यों ना हो, लेकिन आपके प्रार्थना के जरिए उनके बंधन भी खुल जाते हैं। பாருங்கள், அறையை கட்டி கொண்டவன் எழுந்து நடந்தான். देखिए लिखा है उसने अपने कमर बांधकर चलने लगा। அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது உங்களுடைய ஜெபத்தினாலே. मतलब आपके प्रार्थना के द्वारा उन्हें ताकत मिलता है। அது மட்டுமல்ல, அவன் அறையை கட்டி கொண்டு நடந்தான். और लिखा है उसने अपना कमर बांधकर उठकर चला। உங்களுடைய ஜெபங்களினாலே ஊழியர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. यानी आपके प्रार्थना के कारण सेवकों को शक्ति प्रदान होती है। பாதரட்சையை போட்டுக்கொண்டு நடந்தான். और उसके बाद उसने अपना चप्पल पहनकर चला। அவர்களுக்கு நல்ல வாசல் திறந்து கிடைக்கிறது. यानी उनके लिए बेहतरीन मार्ग खुल जाते हैं। நெருக்கத்திலும் உற்சாகமா ஊழியம் செய்கிறார்கள். यानी संकट के बीच में भी बड़ी खुशी के साथ सेवा करते हैं। உங்களுடைய ஜெபம் அவர்களை ஊழியத்திலே வெற்றி சிறக்க செய்கிறது. जी हाँ, आपके प्रार्थना के चलते उनकी सेवकाई में उन्हें विजेता बनाता है। உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை இன்னும் அவர்களுக்கு ஏறெடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். इसलिए मैं निवेदन करता हूं कि आप और भी इनके लिए लगातार गिड़गिड़ाकर प्रार्थना உங்களுடைய करें। ஊக்கமான ஜெபம் அவர்களை தட்டி எழுப்பும். आपके गिड़गिड़ाने की प्रार्थना ताकि उन्हें जगा सके, உங்கள் ஊக்கமான ஜெபம் அங்குள்ள ஜனங்களுடைய கட்டுகளை அறுக்கும். ताकि आपके गिड़गिड़ाने की प्रार्थना वहां के प्रजा के உங்கள் बंधनों को ஊக்கமான तोड़े, ஜெபம் அவர்களை வழிநடத்தும். ताकि आपके गिड़गिड़ाने की प्रार्थना उनके लिए एक मार्गदर्शन உங்கள் प्रदान करे, ஊக்கமான ஜெபம் அவர்களுக்கு வாசல்களை திறந்து கொடுக்கும். ताकि आपके गिड़गिड़ाने की प्रार्थना उनके लिए नया नया द्वार खोल दे। பாருங்கள், உங்களுடைய ஜெபங்களினால வட இந்தியாவில் எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது. आप देखा आपके प्रार्थना के जरिए उत्तर भारत में कैसे कैसे चिन्ह चमत्कार हुआ है। மீண்டுமாய் உங்களிடத்திலே இந்த வார்த்தையை சொல்கிறேன். फिर से मैं आपको दोहराना चाहता हूं, உங்களுக்கு வாசல்கள் திறந்திருக்கிறது. வாலிபர்கள் எழும்பி வட இந்தியா செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். जी हाँ, द्वार तो खुला है, लेकिन जवानों से विनती करता हूं कि आप उठकर उस द्वार में प्रवेश करें। மீண்டும் சொல்கிறேன், எங்களுக்கு அந்த வட இந்திய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். दोबारा मैं विनती करता हूं कि उत्तर भारत की सेवकाई के लिए प्रार्थना कीजिए। ஆண்டவர் அந்த இடத்திலே நம்மை தட்டி எழுப்பி இன்னும் ஜனங்களுடைய கட்டுகளை அரித்து ஊழியத்தை வளரச் செய்வார். कि परमेश्वर हमें और भी उत्साहित करे और हमें जगाए, और परमेश्वर लोगों के बंधन से छुटकारा देकर और भी परमेश्वर सेवकाई में उन्नति प्रदान करे। கர்த்தர் அப்படியே செய்வாராக. परमेश्वर वैसा ही कार्य करे। நேரம் முடிந்து விட்டது. நாம் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். समय समाप्त हो चुकी நான் है। एक உங்களிடத்தில் मिनट கேட்பது, எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய வட இந்திய ஊழியங்களை கட்டுகளை அறுத்து ஜனங்களை இன்னும் கர்த்தர் விடுவிக்கும்படியாய், ஜனங்கள் வழிநடத்தப்படும்படியாய், ஊழியர்கள் பலப்படும்படியாய், ஊழியர் ஜெபிக்கும் இடங்களில் கட்டுகள் அறுக்கும்படியாய் ஒன்று கூட ஸ்தோத்திரம் செய்து ஜெபியுங்கள். मैं आपसे विनती करता हूं कि एक पल के लिए, कुछ मिनटों के लिए आप प्रार्थना कीजिए। ऐसी प्रार्थना कीजिए कि अपने सेवक जहां कहीं जाए और जिनके लिए प्रार्थना करे उन लोगों के बंधन टूट जाए, उनके लिए चिन्ह चमत्कार होवे और परमेश्वर और भी मार्ग खोले और भी बहुत सारे सेवक खड़े होकर प्रभु के लिए सेवा करें। அப்படி என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். ये कहकर मैं अपने शब्दों को पूरा करता हूं। ஆமென். आमीन आमीन।